பலத்த காற்றுடன் கரையை கடக்க தொடங்கியது ஃபேஞ்சல் புயல். புயலின் முன்பகுதி வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இடையே நிலப்பரப்பை அடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஃபேஞ்சல் புயல் கரையை கடக்கும் நிலையில் புதுச்சேரி மரக்காணத்தில் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கும் கனமழை. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மின்சாரம் துண்டிப்பு. ஃபேஞ்சல் புயல் எதிரொலியாக சீற்றத்துடன் காணப்படும் புதுச்சேரி கடல். மாமல்லபுரத்தில் சூறை காற்றுடன் எழும் பேரலைகள். கடலூரில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு. மரத்தை அகற்றும் பணியில் NDRF முழுவீச்சில் ஈடுபட்டு வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. தொடர் மழையால் புதுச்சேரி கடற்கரை சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீர். ECR சாலை, காந்தி வீதி, புஸ்ஸி வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீர். சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தம். ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து வந்த நிலையில் திருப்பி அனுப்பப்பட்டனர். கனமழையால் வெள்ளக்காடான சென்னை மாநகரம். பல்லாவரம், கோயம்பேடு, அரும்பாக்கத்தில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் மக்கள் அவதி. சென்னையில் கனமழை தொடரும் நிலையில் தேங்கிய மழை நீரால் மீண்டும் படகு சவாரி. புளியந்தோப்பு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை படகுகள் மூலம் மீட்ட மீட்பு படையினர். சென்னையில் கனமழையால் ஒரே நாளில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரிப்பு. KK நகரில் கடைக்கு சென்ற லால் சலாம் திரைப்படத்தின் விஷுவல் எடிட்டர் பிரவீன்குமார் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதி. சென்னை வேளச்சேரியில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நிதி உதவி. சக்திவேலின் குடும்பத்திற்கு மின்வாரியம் சார்பாக 5 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஃபேஞ்சல் புயலால் சென்னையில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை. மெரினா கடற்கரை லூப் சாலையில் உள்ள போலீஸ் பூத் சரிந்து விழுந்து சேதம். சென்னை சேப்பாக்கத்தில் பலத்த காற்றால் வேரோடு சாய்ந்து விழுந்த மரங்கள். போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அகற்றும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள். சென்னை ராயபுரம் மேம்பாலத்தில் கார்களை நிறுத்திச் சென்ற பொதுமக்கள். வேளச்சேரி பாலத்திலும் வரிசையாக நிற்க வைக்கப்பட்ட வாகனங்கள். சென்னை விமான நிலையம் டிசம்பர் 1ஆம் தேதி காலை 4 மணி வரை மூடல். ஓடுபாதை முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் அறிவிப்பு. காஞ்சிபுரம் மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து வெளியேறிய வெள்ளம் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. திருக்காலிமேடு, அருந்ததிப்பாளையம் பகுதிகளில் மக்கள் கடும் அவதி. தொடர் கனமழையால் காஞ்சிபுரம் சிக்கராயபுரத்தில் உள்ள கல் குவாரி முழுவதும் நிரம்பியது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் குவாரியின் 3 ராட்சத பள்ளங்கள் பச்சை நிறமாக காட்சியளிப்பு. தொடர் மழையால் அபாய எச்சரிக்கை நெருங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிய நீர்மட்டம். எந்த நேரத்திலும் முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு.
கனமழையால் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். அத்தியாவசிய பொருட்களுக்காக தண்ணீருக்குள் மக்கள் தத்தளிக்க வேண்டிய நிலை. செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் ஆசிரியர் நகர் ஸ்ரீ சாய் லட்சுமி நகரில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழைநீர். குடியிருப்பு வாசிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கஸ்பா பகுதியில் மரம் முறிந்து விழுந்தது. மரம் முறிந்து விழுந்ததில் நகராட்சி பள்ளியின் மேற்கூரை சேதம். ராணிப்பேட்டை அரக்கோணம் இரட்டை கண் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர். அருவி போல் மேலிருந்து தண்ணீர் விழுவதால் வாகன ஓட்டிகள் அச்சம். விழுப்புரம் மரக்காணத்தில் கனமழையில் சிக்கித் தவித்த நாடோடி இன மக்கள் பத்திரமாக வெளியேற்றம். குமுதம் செய்தியின் எதிரொலியாக முகாம்களில் தங்க வைத்த அதிகாரிகள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம். இடர்பாடுகளை கருத்திற்கொண்டு டிசம்பர் 10ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. ஃபேஞ்சால் புயல் எதிரொலியால் 16 எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளில் மாற்றம். சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ரயில்கள் மாற்றம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கனமழையால் வேலூர் காட்பாடி ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள். வியாசர்பாடியில் தண்டவாளத்தில் நீர் தேங்கியதால் சென்னை மார்க்கமாக செல்லும் ரயில்கள் தாமதம்.